Dear scholars and parents, எல்லாருக்கும் வணக்கம். நான் ரஹீம் பாஷா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் சென்ட் ஜான் பீட்டர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சில மாதங்களாக நம்மளுடைய பள்ளியில் மாணவர்களுக்கு நிறைய இனோவேட்டிவான விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஒன்று தான் இந்த ஆஸ்பிரண்ட் ஸ்காலர்ஸ் கார்டு. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த ஆஸ்பிரண்ட் ஸ்காலர்ஸ் கார்டோடைய ரிப்போர்ட்டை எப்படி ரெடி பண்ணுறது, அதை எப்போ சப்மிட் பண்ணணும், அந்த ரிப்போர்ட்டோடைய ஃபார்மட் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆஸ்பிரண்ட் ஸ்காலர்ஸ் கார்டோடைய ரிப்போர்ட்டை எப்படி நம்ம ஸ்கூல் ஃபார்மேட்டில் ரெடி பண்ணுறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கவர் பேஜில் என்னென்ன ரெக்யூர்மெண்ட்ஸ் இருக்குன்றதை நீங்கள் கவனமாக பாருங்கள். ஃபஸ்ட்டு டைட்டில், இந்த நம்ம ஆஸ்பிரண்ட் ஸ்காலர்ஸ் கார்டோடைய ஸ்கீமோடைய டைட்டில் ஃபஸ்ட்டு அதோடைய கவர் பேஜில் இருக்கணும். ரெண்டாவது ஸ்டூடெண்ட்டோடைய டீட்டெயில்ஸ் அப்படின்றது உங்களுடைய நேம், எந்த கிளாஸ், எந்த செக்ஷன் அப்படின்றத ஃப்ரண்ட் பேஜில் நீங்கள் வைக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய ரோல் நம்பர் அதையும் இதோடைய ஃப்ரண்ட் பேஜில் நீங்கள் உள்ளே இன்க்ளூட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கூல் நேம், சப்மிஷன் டேட் எல்லாருக்கும் தெரியும். சப்மிஷன் டேட் வந்து 3rd Jan 2025 அப்படின்றத நம்மளுக்கு தெரியும். ஸோ சப்மிஷன் டேட்டையும் நீங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணணும். அதுக்கப்புறம் பர்சனல் மோட்டோ அண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த ஸ்காலர்ஸ் கார்டோடைய மோட்டோ என்னன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அது உங்களை எப்படி தாக்கத்தை இம்பேக்ட் ஏற்படுத்தியிருக்கின்றத ஒரு சிங்கிளாக கிறிஸ்பாக ஒரு யூனிக்கான ஒரு லைனை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் கவர் பேஜில் இருக்கக்கூடிய ரெக்யூர்மெண்ட்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், கவர் பேஜ்ன்றது வேற ஒன்றும் இல்லை, உங்களுடைய ஸ்காலர்ஸ் கார்டு ரிப்போர்ட்டோடைய ஃப்ரண்ட் பேஜை தான் இந்த கவர் பேஜ் நம்ம சொல்லுவோம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம டேபிள் ஆஃப் கண்டென்ட் அப்படின்ற ஒரு பேஜை பார்க்க போகிறோம். இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, நம்ம நோட் புக்கில் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் பேஜ் தான். உள்ள கண்டென்ட்லாம் எந்தெந்த பேஜில் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுதான். இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்ல என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோடக்ஷன் இருக்கும், டீட்டெயில் ஆஃப் மீட்டிங், நீங்கள் ஒரு 5 persons போய் மீட் பண்ணணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பர்சன்ஸோடைய மீட்டிங்கும் அந்த பேஜில் நீங்கள் கொடுக்கணும். ஸோ அடுத்து ரிஃப்ளெக்ஷன்ஸ், இந்த ஸ்கீம் மூலமாக, இந்த மீட்டிங் மூலமாக நீங்கள் என்ன பண்ணீங்கன்றதையும் இந்த பேஜில் தான் வரப்போகுது. ஸோ அப்புறம் கன்க்ளூஷன், அதுக்கப்புறம் அப்பெண்டிக்ஸ்னு சொல்லக்கூடிய ஆஸ்பிரண்ட் ஸ்காலர்ஸ் கார்டு நீங்கள் வச்சிருக்கீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்காலர்ஸ் கார்டு, அதையும் நீங்கள் கடைசி பேஜில் பேஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் அதில் பார்க்க போகிற முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இன்ட்ரோடக்ஷன் பேஜ். இந்த இன்ட்ரோடக்ஷன் பேஜில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் வியூ அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது. இந்த ஓவர் வியூ அப்படின்றது வேற ஒன்றும் கிடையாது. இந்த ஆஸ்பிரண்ட் ஸ்காலர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய பார்வை இந்த ஆஸ்பிரண்ட் ஸ்காலர் எப்படி இருக்குன்றத ஒரு பேஜ் அளவுக்கு நீங்கள் எழுதணும். ஸோ அடுத்து பர்பஸ், இதோடைய பர்பஸ் என்ன, ஆஸ்பிரண்ட் ஸ்காலர் கார்டு கொடுத்ததுக்கான எய்ம் அண்ட் கோல்ஸ் என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதையும் நீங்கள் இந்த இன்ட்ரோடக்ஷன் பேஜில் மென்ஷன் பண்ணணும். இந்த இன்ட்ரோடக்ஷன் பேஜ் 1 or 2 பேஜுக்கு மேலே போகக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நெக்ஸ்ட் பார்க்க போகிறது தான் முக்கியமான ஒரு விஷயம், மீட்டிங்ஸ். இந்த கார்டை பயன்படுத்தி நீங்கள் ஒரு 5 நபர்களை போய் சந்திக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த 5 நபர்களுடைய மீட்டிங் ரிப்போர்ட்டை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணுன்றதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ரெசன்டேஷன் அப்படின்றது 5 பேருக்குமே ஒரே ஃபார்மட் தான். நான் ஒரு ஃபார்மட்டை ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அதையே நீங்கள் அடுத்தடுத்த நபர்களுக்கும் பயன்படுத்திக்கலாம். ஃபஸ்ட்டு மீட்டிங் 1, யாரை ஃபஸ்ட்டு மீட் பண்ண சொன்னோம்னா எல்டர் பர்சன்ஸ். எல்டர் பர்சன்ஸ்னால் யார், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி. ஸோ வயதில் நல்ல முதிர்ந்த ஒரு அனுபவமிக்க நம்மளுடைய உறவினர்களை யாராவது ஒரு ஆளை நம்ம பார்க்க சொல்லியிருக்கோம். ஸோ அவங்க யார் அப்படின்றத நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணணும். யாரை பார்த்துருக்கீங்க, எக்ஸாம்பிள் நான் என்னுடைய தாத்தாவை பார்த்தேன்னா உங்கள் தாத்தா பேரோ, இல்லை பாட்டி பார்த்தீங்கன்னா பாட்டிகிட்ட போய் பேசுனீங்கன்னா அவங்களுடைய பேரோ நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணணும். ரெண்டாவது, அவங்க என்ன ரிலேஷன்ஷிப்பு, என்ன ரோலில் அவங்க உங்களுக்கு ரிலேஷனில் இருக்காங்க, தாத்தாவா பாட்டியா, இந்த மாதிரி இல்லை அங்கிள், யாரோ ஒரு ஆளோ அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அப்புறம் அவங்க எப்போ சந்திச்சிங்கன்றது தான் ரொம்ப முக்கியம், அந்த டேட் ஆஃப் மீட்டிங்கிறத நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணணும். அப்புறம் இதோடைய சம்மரி ஆஃப் இன்ட்ராக்ஷன்ஸ், நீங்கள் பேசியிருப்பீங்க பார்த்தீங்களா, தாத்தாட்டையோ பாட்டிகிட்டையோ அங்கிள்கிட்டையோ நீங்கள் என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டீங்க, அவங்க என்னென்ன ரிப்ளை பண்ணாங்க அப்படின்ற கண்டென்ட்டை நீங்கள் இந்த சம்மரியில் கொண்டு வரணும். நீங்கள் என்னென்ன கொஸ்டின்ஸ் ஆஸ்க் பண்ணீங்க, என்னென்ன கேட்டீங்க, கல்வி சார்ந்து கேட்டிங்களா, இல்லை குடும்பத்துடைய பாரம்பரியத்தை கேட்டிங்களா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் அந்த கொஸ்டின் என்னென்ன கேட்டிங்கன்றதை எழுதணும். நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு அவங்க பண்ண ஆன்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து நீங்கள் என்ன ஹைலைட்ஸாக கெயின் பண்ணியிருக்கீங்கன்றத இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இது ஒரு ஃபார்மட். இதே ஃபார்மட்டு தான் அடுத்து வரக்கூடிய பேஜஸ்லேயும் நம்ம யூஸ் பண்ணணும். பப்ளிக் சர்வெண்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், நம்மளுக்காக கவர்மெண்ட்டை வேலை பார்க்கக்கூடிய, நம்மளுக்கு சேவைகளை செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம், அவங்கள மீட் பண்ணுறது. மூணாவதான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் ஒர்க் பிளேஸ், அம்மாவோ அப்பாவோ இல்லை அங்கிள். ஏன்னா சில பேர் அம்மா அப்பாலாம் வெளிநாட்டில் இருக்காங்க, நாங்கள் எப்படி போய் பார்க்கணும்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க உங்களுடைய மாமா சித்தப்பா அவங்களுடைய கம்பெனிக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய பர்சன்ஸை நீங்கள் மீட் பண்ணி எழுதலாம். அடுத்து 4வதாக இருக்க வந்து ஹவுஸ் ஹோல்டு ஹெல்பர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய, வீட்டுக்கு தந்தி போடுறவங்க, பால் போடுறவங்க, கேபிள் டிவி ஆப்ரேட்டர்ஸ், இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் போய் சந்தித்து எழுதுறது. அதுக்கப்புறம்
பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டாக எனக்கு இவங்கள தனிப்பட்ட முறையில் இவங்களுடைய திறமை மேலே எனக்கு ரொம்ப அதிக ஆர்வம் இருக்குது. ஸோ இவங்கள மாதிரி நான் வரணும்னு நீங்கள் ரோல் மாடலாக நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்கள நீங்கள் மீட் பண்ணி இந்த ஃபார்மெட்டை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த 5 பேருக்குமே இந்த ஒரு ஃபார்மெட்டு தான். ஸோ இந்த மீட்டிங்களுடைய சாம்பிள் காப்பி வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன். நீங்கள் அதை போய் பார்த்து ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் அப்படியே அதே நீங்கள் காப்பி பண்ணக்கூடாது. ஸ்காலர்ஸ் அப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகக்கூடிய பேஜ் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் அப்படின்ற ஒரு பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபீலிங் டூரிங் த இன்ட்ராக்ஷன். உங்கள் அந்த பிடிச்ச நபர்களையோ இல்லை நீங்கள் புதுசாக ஒரு ஆளை போய் சந்திக்கும் போதோ என்ன ஃபீல் பண்ணீங்க, என்னெல்லாம் அவங்களால ஒரு மோட்டிவேஷன் அடைஞ்சிங்கன்றதை இந்த இதில் நீங்கள் எழுதலாம். வேறு என்ன அப்படின்னா என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பப்ளிக் சர்வெண்ட்டை பார்க்கணும்னு சொன்னோம். ஸோ அந்த பப்ளிக் சர்வெண்ட்டை நீங்கள் பார்க்குறதுக்கு அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் எப்படிலாம் வாங்கினீங்க, அவங்களுடைய டைமை எப்படிலாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணீங்க, அது என்னென்ன ப்ராப்ளம்ஸோ இல்லை என்னென்ன விஷயங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணிங்கன்றதையும் இதுக்குள்ளே ரிஃப்ளெக்ஷனில் கொண்டு வரலாம். 3வது ஸ்கில் லேர்ன் அண்ட் இம்ப்ரூவ்டு. நான் இது பண்ணனால எனக்கு இதெல்லாம் கிடச்சிருச்சு சார், ஒரு ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு, எனக்குள்ளே ஒரு தனித்திறமை ஒரு வளர்ந்துருக்கு, நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதையும் நீங்கள் இதுக்குள்ளே கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் இம்பேக்ட் ஆன் த கான்ஃபிடன்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில். இந்த ஸ்காலர்ஸ் கார்டு மூலமாக எனக்கு என்னுடைய எவ்வளோ தாக்கம் ஏற்பட்டிருக்கு, கம்யூனிகேஷன்லேயும் என்னுடைய கான்ஃபிடென்ட்லேயும் எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்குன்றதையும் இந்த ரிஃப்ளெக்ஷன் பேஜுக்குள்ளே நீங்கள் கொண்டு வரணும். ஸோ இப்போ கடைசியாக முடிவுக்கு வந்துட்டோம். கன்க்ளூஷன் அப்படின்ற பேஜ். இந்த கன்க்ளூஷன் அப்படின்ற பேஜில் சம்மரி ஆஃப் த ஸ்கீம் இம்பாக்ட் அண்ட் த சோசியல் அவேர்னஸ். இதை நம்ம கொடுத்ததுக்கான காரணமே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் அதிகமாக வரணுன்றதுனால தான். ஸோ இந்த சோசியல் அவேர்னஸ்குள்ளே உங்களுக்கு எப்படிலாம் இது உருவாயிருக்கு, எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத நீங்கள் இந்த கன்க்ளூஷன் பேஜ்குள்ளே கொண்டு வரணும். அப்புறம் கீ டேக் அவே ஃப்ரம் த ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டிஸ் மூலமாக நான் என்ன கற்றுக்கிட்டேன், என்ன பயனடைஞ்சேன் அப்படின்றத நீங்கள் இந்த கன்க்ளூஷன் பேஜுக்குள்ளே கொண்டு வரணும். நெக்ஸ்ட் இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா அப்பெண்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆஸ்பிரண்ட் ஸ்காலர்ஸ் கார்டை ஒரு காப்பியை அந்த பேஜில் நீங்கள் பேஸ்ட் பண்ணி ஒட்டணும். ஸோ இதுதான் அப்பெண்டிக்ஸ்ன்றது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் ஃபுல்லாக இந்த ஆஸ்பிரண்ட் ஸ்காலர்ஸ் கார்டு ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. பட் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், இது எதில் எழுதுறது அப்படின்றது. ஸோ A4 சைஸ் பேப்பரை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். A4 சைஸ் பேப்பரை யூஸ் பண்ணணும். அது சிங்கிள் பேஜில் தான் எழுதணும், டபுள் சைடு எழுதக்கூடாது. ஸோ A4 சைஸ் பேப்பர் சிங்கிள் சைடு நான் வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் முக்கியமாக செக் பண்ண வேண்டியக்கூடிய செக்லிஸ்ட் சப்மிஷன் அப்போ என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்னா ரிப்போர்ட் வந்து கம்ப்ளீஷனாக இருக்கா, அது கொடுத்துருக்க ஃபார்மேட்டில் தான் இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். 2வது ஆஸ்பிரண்ட் ஸ்காலர் கார்டை நாங்கள் சொன்ன இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணியிருக்கீங்களான்றதையும் செக் பண்ணுங்கள். 3வது ஒரு கிளியர் ஃபோல்ட் ஆர் பைண்டர். எல்லாருமே நீங்கள் ஒரு சார்ட் பைண்டிங் நீங்கள் பண்ணியிருக்கணும். உங்களுடைய ரிப்போர்ட்டை சார்ட் பைண்டிங் பண்ணி நீங்கள் அதை சப்மிஷன் பண்ணியிருக்கணும். ஸோ 2வது உங்களுடைய நேம், கிளாஸ் எல்லாமே ஃப்ரண்ட் பேஜில் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. முக்கியமான ஒரு விஷயம், இந்த சப்மிஷன் டேட் Jan 3, 2025 நான் வச்சுக்கோங்க. உங்களுடைய லீவ் வெக்கேஷன் முடிஞ்சு வந்த உடனே இதை நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஒரு சாம்பிள் ரிப்போர்ட் எப்படி இருக்குன்றத உங்களுக்கு காட்டுறேன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா இன்ட்ரோடக்ஷனில் என்ன இருக்குன்றதை பாருங்கள். ஸோ இந்த ஆஸ்பிரண்ட் ஸ்காலர் பற்றி, இந்த ஸ்கீம் பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் டீட்டெயில் ஆஃப் மீட்டிங்கில் ஃபஸ்ட்டு எல்டர் ரிலேஷன்ஷிப்பில் யாரை மீட் பண்ணீங்க. எக்ஸாம்பிள் நான் நேம் ஆஃப் த பர்சன் மீட் ராபர்ட் ஸ்மித்னு ஒருத்தவரை பார்க்குறீங்க, அவர் உங்கள் கிராண்ட் ஃபாதர்னா நீங்கள் எழுதணும். அவங்க என்ன ரோலில் இருந்தாங்க, என் தாத்தா ஒரு எக்ஸ் ஆர்மி இல்லை டீச்சர் அப்படின்னா நீங்கள் ரிட்டையர்ட் டீச்சர் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ எந்த டேட்டில் பார்த்தீங்கன்றது இருக்குது. ஸோ டீட்டெயில் சம்மரி, அவங்க பார்த்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, என்னென்ன டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் அப்படின்னா அவங்க தாத்தாட்ட ஒரு கேட்குற மாதிரி ஒரு சாம்பிள் ரிப்போர்ட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மீட்டிங் 2 பார்த்தீங்கன்னா பப்ளிக் சர்வெண்ட் பிரியா சர்மான்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸரை போய் பார்த்துருக்காங்க, அவங்க எந்த டேட்டில் பார்த்தாங்க, என்னென்ன இன்ட்ராக்ஷன் நடந்துச்சு, என்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்ற விஷயங்கள் இதில் இருக்குது. அதே மாதிரி மீட்டிங் 3 பேரண்ட்ஸ் ஒர்க் பிளேஸு டாக்டர் அனில்குமார் ஒருத்தரை போய் பார்த்துருக்கேன், அவங்க யாருன்னா என் ஃபாதருடைய கலீக், அவர் வந்து ஒரு சர்ஜன் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டென்ட். சும்மா ஒரு சாம்பிள் தான், இது எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இப்படியே இதை ஃபாலோ பண்ணி காப்பி பண்ணிவிட்டு எழுதிட்டு வராதிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஹவுஸ் ஹோல்ட் ஹெல்பர்ஸ் ரமேஷ் அப்படின்ற ஒரு அண்ணன் இருக்காங்க, அவங்க எங்கள் வீட்டுக்கு மில்க் மேன் அப்படின்னா அவங்கள எப்போ பார்த்தீங்க, என்னென்னா அவர் ஏரி மாதிரி ரொட்டீன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அவர் எப்பெல்லாம் எந்திரிக்கிறாரு, என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்கலாம். அடுத்து மீட்டிங் 5 ஒரு இன்ட்ரெஸ்டாக தனியாக பர்சனல் இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆஷா அப்படின்ற ஒரு பர்சனை மீட் பண்ணியிருக்காங்க. அவங்க லோக்கல் ஆர்டிஸ்ட், உள்ளூரில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டு. அவங்க என்னென்னலாம் க்ரியேட்டிவ் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய பெயிண்டிங்ஸ்லாம் அவங்களுக்கு எப்படி ஒரு இனோவேட்டிவாக அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்துச்சுன்றதை நீங்கள் இதுக்குள்ளே கொண்டு வரலாம். ஸோ இதுதான் ஒரு பர்சன்ஸை எப்படி மீட் பண்ணணும், அவங்களுடைய ஃபார்மெட்டை ஒவ்வொரு மீட்டிங்குக்கும் நீங்கள் ஒவ்வொரு பேஜஸ் நீங்கள் எழுதியிருக்கணும். ஸோ இப்போ முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க, என்னென்ன பேஜ் எங்கெங்கே வரணும் அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுடைய கவர் பேஜ், அதுக்கப்புறம் டேபிள் ஆஃப் கண்டென்ட், அப்புறம் இன்ட்ரோடக்ஷன் ஒரு பேஜ், அது 1 or 2 பேஜஸ் கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் மீட்டிங்ஸ்
ஒவ்வொரு மீட்டிங்கும் தனித்தனி ஷீட்டில் செப்பரேட்டடாக இருக்கணும். அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்ற ஒரு பேஜ் வரும். அதில் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ், என்னென்ன நம்ம ஃபீல் பண்ணோம், எப்படி அதோடைய சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்றது எல்லாமே இதுக்குள்ளே கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் கன்க்ளூஷன், இதுலேருந்து என்னென்னலாம் கற்றுக்கிட்டீங்க, இந்த ஸ்காலர்ஸ் கார்டு மூலமாக என்ன ஒரு புதுசாக உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்றத இந்த கன்க்ளூஷனுக்குள்ளே கொண்டு வரலாம். அப்புறம் 5th கடைசியாக இருக்கிறது அந்த ஸ்காலர்ஸ் கார்டை ஒட்டுறக்கூடிய ஒரு பேஜ். ஸோ இத்தனை பேஜும் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டை சார்ட் பைண்டிங் பண்ணி நீங்கள் 3ஆம் தேதி ஜனவரி அன்னைக்கு சப்மிட் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஆஸ்பிரண்ட் ஸ்காலர்ஸ் கார்டுடைய ரிப்போர்ட்டை எப்படி சப்மிட் பண்ணணும், அதோடைய ஃபார்மேட் எப்படி இருக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்க. பொதுவாக ஹாஃப்லி லீவ் வந்துட்டாலே ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து புக்கை பார்த்துட்டு எழுதிட்டு வான்னு சொல்கிற பல ஸ்கூலுக்கு மத்தியில் நம்மளுடைய ஸ்கூல் ஒரு இனோவேட்டிவான ஒரு விஷயத்தை எடுத்திருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் உங்களுடைய இன்டர்பர்சனல் ஸ்கில்லையும் சோசியல் கான்ஃபிடென்ட்டையும் உங்களுக்கு மேம்படுத்துறதுக்காக தான். ஸோ பேரண்ட்ஸ் இதை நீங்கள் பசங்களுக்கு ஃபுல்லாக கைட் பண்ணி இதை எப்படி முடிக்கணுன்றதை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்க வைங்க. இது மூலமாக அவன் இந்த சமுதாயத்தில் மிகுந்த தன்னம்பிக்கை கொண்ட ஒரு மாணவராக உருவாக முடியும். ஸோ உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.